எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பரை பாக்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னா சுடா ஒரு டீ குடிச்சிட்டே பேசலாங்களா அப்படின்றதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில டீ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காலையில எழுந்ததும் டீ, தூக்கம் வருதா ஒரு டீ, தலைவலிச்சா டீ, சந்தோஷமா இருந்தா டீ, கவலையா இருந்தா டீ, சிரிச்சாலும் டீ, அழுதாலும் டீ, நண்பனை பார்த்தாலும் டீ, காதல்ல தோத்தாலும் டீ, வேற எதுவும் தேவையில்லை டீ மட்டும் போதும் அப்படின்னு வாழக்கூடிய தேநீர் வெறியர்களே தேநீர் பிரியர்களே, உங்களுடைய தேநீர் காதலுக்கு தேவையான ஒரு தினம் தான் இன்னைக்கு டிசம்பர் 15 உலக தேநீர் தினம். லைட்டா, ஸ்ட்ராங்கா, மீடியமா, சக்கரை அதிகமா, சக்கரை கம்மியா, இப்படி வெவ்வேறு விதமான அளவுகள்ல மக்கள் விரும்பி குடிக்கக்கூடிய இந்த தேநீர் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய வணிக பயிர்கள்ல ரொம்ப முக்கியமானது தேயிலை. இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய 80% தேயிலையை இந்திய மக்களே பயன்படுத்துறாங்க. உலக அளவுல தேயிலை உற்பத்தியிலையும் தேயிலை நுகர்வுலையும் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்தியா தான். பொருளாதாரம், சமூகம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாத ஒரு சமத்துவமான தேயிலை. உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல தண்ணீருக்கு அடுத்தபடியான ஒரு பானத்துக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தேநீர் தான். உலக மக்களால அதிகம் விரும்பப்படக்கூடிய தேயிலையில நம்ம இந்திய தேயிலையும் உண்டு. சரி, இந்த தேயிலை தினத்தை யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, வியட்நாம், நேபாளம், வங்கதேசம் மாதிரியான தேயிலை உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடுகள்ல இந்த தேயிலை தினம் 2005 வருஷத்துல இருந்து கொண்டாடப்பட்டு வருது. ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா தேயிலை வணிகத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவும், இந்த வர்த்தகத்தை பிரபலப்படுத்தணுன்றதுக்காகவும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காகவும், அவங்க பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு காணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நட்பு வட்டத்துல தேநீரை அதிகமா விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.